ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரமாறன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ராமச்சந்திரன் வீட்டை தான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம மாறனோட கேஷன் நடத்தின அந்த லாயர் வராங்க. என்ன விஷயம் சார் வந்திருக்கீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டதோ, சார் இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லை, அவன் மறுபடியும் நம்ம கேஸ் எடுத்து விசாரணை பண்றதுக்கு அவன் ஆர்டர் வாங்கியிருக்கான் சார். அதனால பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க கோர்ட்ஸால. இப்போ அவன் விசாரிக்க கூப்பிடுறவங்க கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும் அப்படின்னதோ, சார் அதான் எல்லாமே முடிச்சு போச்சு, எல்லாரையும் விசாரணை பண்ணியாச்சு, இன்னும் யாரை பண்ண வேண்டி இருக்கு, அதான் எல்லாரும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கல்ல, பின்ன எதுக்கு அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சத்தம் போடுறாங்க. சார் எல்லாம் ஓகே தான், இப்போ எல்லாரையும் விசாரணை பண்றதுக்கு அவன் பெர்மிஷன் வாங்கிட்டான், அதனால இப்போ உங்க வீட்டில் இருக்கிற தம்பி ராகவனை தான் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு போதும் நம்ம மாறனும் வீராவும் சம அதிர்ச்சியாகிறாங்க. சார் எதுக்கு சார் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க ஒன்றும் ராகவன் போக தேவையில்லை, வேணும்னா அவனுக்கு பதிலாக நான் வரேன் அப்படின்னு மாற சொன்னது எதுக்குடா, ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் கூட நீ வம்பெழுத்து வச்சிருக்க, அவன் ஏதாச்சும் மறுபடியும் உன்கிட்ட பம்பெழுத்து நீ அவனை போட்டு அடிச்சு மறுபடியும் அவன் உன்னை போட்டு அடிக்கவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இதுல என்ன இருக்கு, இங்க பாரு ராகவா நீ போயிட்டு வா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதும் இந்த பக்கம் மாறன் ஐயோ இவன் பயத்துல இன்னத்தை உணர்வான தெரியலையே அப்படின்னு மாறன் ஒரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க சார், சார் இப்போ அவன் அடிச்சான்னா என்ன பண்றது அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்கும்போது, இல்ல சார் இப்போ அடிக்கிறதுக்கு சட்டை இல்லை, அது எல்லாத்தையும் மீறித்தான் அன்பா பணிவா தான் அவன் விசாரணை பண்ணுவான், அதனால நீங்க பயப்பட தேவையில்லை சார், இப்போ சட்டப்படி விசாரிச்சே ஆகணும், இல்லைன்னா உங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ராகவ் பட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இல்லப்பா என்னால முடியாது, கடையில எல்லாம் வேலை இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னதோ, டேய் உண்மையில தான் எந்த தப்பு இல்லைல்ல, அவன் அடிக்கவும் மாட்டான், அதனால எந்த பிரச்சனையும் இல்லடா, போயிட்டு வா அப்படின்னு போது, இல்லப்பா என்னால முடியாது அப்படிங்கிறாங்க. எங்க உங்க மேலதான் தப்பு இல்லையே, போகலாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது, இங்க பாருங்க தம்பி, அவன் எதுவுமே உங்ககிட்ட பெருசா கேட்க மாட்டான், நீங்க எதுவும் தப்பு பண்ணலையே, நடந்த விஷயத்த அப்படியே சொல்லுங்க, அதனால பதட்டப்படாம வாங்க அப்படின்னதும் உடனே எல்லாரும் சொல்றதால என்ன பண்றேன்னு தெரியல. அப்போ மாறன் இங்க பாரு ராகவா, நீ நடந்த விஷயத்த தைரியமா சொல்லு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அழைச்சிட்டு இங்க பாரு, நீ பயந்தேன்னா கண்டிப்பா அந்த ஆள் சந்தேகப்படுவான், அதனால முதல்ல பயப்படுறது நிப்பாட்டு, பயப்படாம பதட்டப்படாம நீ பதில சொல்லு ஓகேவா அப்படின்னதும் உடனே ராகவும் சரின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க பார்த்தோம்னா அந்த அதிகாரி வரையில, ஆனா ராகவன் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப நேரமா அந்த இடத்துல ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒருத்தங்க ராகவனுக்கு டீ கொடுத்ததும் ராகவன் நடுங்கிட்டே குடிக்க எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் ராகவன் முன்னாடி நிக்கிறாங்க. ராகவன் இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே கையில இருந்த டீ கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. இது பார்த்து அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன இது அப்படின்னும் போதோ, மன்னிச்சிருங்க சார் கை தவறிட்டு அப்படின்னதோ, சரி வாங்க விசாரிக்கணும் அப்படின்னுட்டு அவங்களோட கேபினுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது, சார் என்ன சார் புதுசா கேட்டுட்டு இருக்கீங்க, அன்னைக்கு தான் எல்லாமே சொல்லிட்டுமே, மறுபடியும் எதுக்கு கேக்குறீங்க, ஆனா எல்லாரும் சொன்னாங்களே தவிர உங்க வாயால நீங்க எதுவும் சொல்ல இல்லைல்ல, மறந்தானே சொன்னா, அதனால நீங்க சொல்லுங்க அப்படின்னு போது ராகவன் நடுங்கிட்டே இருக்காங்க. சார் சொல்லுங்க சார், ஆமா நீங்க தானே மாறனா குடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு போது, சார் மாறன் தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா, நான் பக்கத்து ஷீட்ல இருந்தா, அப்பவும் சொன்னேன் வண்டி ஓட்டாதாடுன்னு, ஓட்ட வேணான்னு, ஆனா அவன் என் பேச்சு கேட்கவே இல்லை சார், அப்பதான் ஆட்டோ வந்துச்சு மோதிட்டோம், கீழே இறங்கி பார்த்தா அவங்களுக்கு உயிர் இருந்துச்சு, ஆனா நம்ம காப்பாத்தலான்னு தான் சொன்னான், அவன் தான் வேணான்னுட்டான் சார் அப்படின்னு போது, ஓஹோ நீங்க டிரைவர் ஷீட்ல இருந்தீங்களா இல்ல மத்த பக்கம் இருந்தீங்களா அப்படின்னு அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்க. ஏன் சார் அப்படி கேக்குறீங்க, இப்போ மாறம் வண்டியை விட்டு இறங்கி போனதும் நீங்க எந்த பக்கம் இருந்தீங்கன்னா, நம்ம இருக்கிற சீட்ல தான் இருந்தேன் சார், டிரைவர் சீட்டுக்கு போகல அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னா இதுக்கு உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, மாறன் தான் இப்படி பண்ணா அதானா அப்படின்னதும், ஆமா சார் மாறன் தான் பண்ணா அப்படின்னதும், சரி இப்போ அன்பா பணிவா உங்களை விசாரிச்சனா, எது பிரச்சனை பண்ணனா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்டதும், இல்ல சார் பணிவா தான் விசாரிச்சீங்க, ஓகே இப்போ நீங்க இந்த பேப்பர்ல மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுட்டு போங்க அப்படின்னதும், அப்படின்னு பார்த்து அவங்க லாயரும் வராங்க. ராகவன் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே கையெழுத்து போடும்போது லாயரும் இன்ஸ்பெக்டரும் ராகவனோட கையை பாக்குறாங்க. அந்த அளவுக்கு நடுங்கிட்டு இருக்கு. உடனே கையெழுத்து போட்டுட்டு ராகவனும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வந்துருது, இவை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒரு உண்மை இருக்குங்கிற மாதிரி அந்த அதிகாரி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ராகவ் வீட்டுக்கு வந்ததும் மாறன் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. உடனே
உடனே இதை கேட்ட மாறனும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா மாறன் வெளியில கிளம்புறதுக்காக வீரா வந்து மாறனோட சட்டையை வந்து அயன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க வந்து மாறன் பாக்குறாங்க. பார்த்தா சட்டை அயன் பண்ணி இருக்கு, நல்ல பெர்ஃப்யூம் எல்லாம் அடிச்சிருக்கு. யார் பண்ண வேலையா இருக்கும்? கண்டிப்பா இந்த அத்தை பண்ண வேலையா தான் இருக்கும் அப்படின்னுட்டு சட்டையை வந்து கசக்கி போட்டுக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து இதை மருந்து நின்று பாக்குற வீரா டென்ஷன் ஆகி, டேய் என்னடா பண்ணிருக்க அப்படின்னும் போது, இங்க பாரு இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, இதெல்லாம் உன்னோட வேலை தானா, இப்போ எனக்கு கசக்கி போட்டாதான் பிடிக்கும், இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு பேசிட்டு மாறன் அங்கிருந்து போனதும் வியா வந்து மாறனை சிரிச்சுட்டு கதவை சாத்திட்டு மாறனோட ஷர்ட் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டே கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க. அப்படின்னு பார்த்து வீரா பின்னாடி மாறன் வந்து நிற்கிறாங்க. உடனே மாறனும் வீராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அந்த இடத்துல கிஸ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா இது எல்லாமே வீரா கண்ட கனவு. உடனே சிரிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா கபோர்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க. ஏய் இவ்வளவு கண்டிஷன் போட்டிருக்கியா, இது எல்லாத்தையும் பண்ணாதானே நீ எனக்கு டிவோர்ஸ் கொடுப்ப, அப்படின்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு வீரா வழியில வராங்க. உடனே நம்ம வீரா வந்து என்னமா இவன் கசங்கன சட்டையை போட்டுட்டு போறான் அப்படின்னு போது, சின்ன வயசுல இருந்தே நான் வந்து அவனுக்கு அயன் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன், ஆனா அவனுக்கு கொடுத்தா மற்ற 2 பசங்களும் கஷ்டப்படுவாங்க, அதனால நான் கண்டுக்காமலே விட்டுட்டேம்மா, அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணதோ. கவலைப்படாதீங்கம்மா, இனிமேல் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வீரா சொல்றாங்க. அப்படின்னு பார்த்து லாயர் வராங்க. ஒரு முக்கியமான விஷயமா, ஏற்கனவே ஒரு ஸ்டே ஆர்டர் இருந்தீங்கல்ல, இப்ப மறுபடியும் மாறன் கேஸை வந்து ரீஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னதும் வள்ளி வீரா அதிர்ச்சி ஆறாங்க. இதோட இந்த எபிசோட்